ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாளாகிடுச்சு வீடியோஸ்லாம் போட்டு. நான் இப்போ அம்மா வீட்டில் இருக்கேன். அம்மா வீட்டில் தான் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி நான் போட போகிறேன். இப்போ செட்டிநாடு ஸ்பெஷல் பால் பணியாரம் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸ் அளவு உளுந்து, ஒரு கிளாஸ் அளவு நான் எடுத்து ஊற வச்சுருக்கேன். அது கூடவே சின்ன டம்ளர் அளவு பச்சரிசியும் கூட நல்லா ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஊறட்டும். நான் இப்போது தேங்காவை 2 மூடி முழு தேங்காவை நல்லா வாஷ் பண்ணி கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். கூட ஒரு 10 ஏலக்காய் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி திக்கான கன்சிஸ்டன்சியில் பால் எடுத்துக்கணும். வீடியோ நம்ம தண்ணி லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். திக்காக இருந்தால் தான் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 200 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா 5 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். கூட லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜுக்கு நம்ம அரைச்சி எடுத்துப்போம். அது கூட நம்மளுக்கு ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சியாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு கொட்டாங்குச்சியில் நம்ம சின்ன சின்ன பால் சைஸுக்கு வேணும்னாலும் நம்ம போண்டா மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இல்லைன்னா டீஸ்பூன் வச்சு கூட நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டான ரெசிபி இது. நம்ம டீஸ்பூன்லேயே நான் எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டேன். நம்ம போடும்போதே நல்லா பஃப்னு கிளம்பி வரும். நம்ம இதை 1/2 அன் ஹவருக்கு இல்லை 20 மினிட்ஸ்க்கு நல்லா தேங்காய் பால் திக்னஸ் பாலில் நம்ம போட்டு ஊற வச்சு எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம வாரத்தில் 2 முறையாவது கொடுக்கலாம். நல்லா பொரிஞ்சு எடுத்துச்சு. நான் மறுபடியும் போட்டு எடுத்துட்டேன். நம்ம இந்த போண்டா நம்ம தண்ணியில் கொஞ்சம் போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் இருக்கிற ஆயில் பிசுப்புலாம் அந்த தண்ணியிலே இறங்கிடும். இறங்கினோடனே நம்ம கோகோனட் மில்கில் நம்ம ஸ்ட்ரைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே திகட்டிடும். ஏன்னா இதுவும் ஆயிலு, தேங்காயும் ஆயிலு. ஸோ அதனால் ரொம்ப திகட்டுற மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம தண்ணியில் கொஞ்சம் டிப் பண்ணி எடுத்து அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பாலில் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு 20 மினிட்ஸ் இல்லை 1/2 அன் ஹவர் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் பால் பணியாரம். யாருக்கெல்லாம் பால் பணியாரம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்,
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.